அவனோட பெல்ட் எடுத்து மதுவோட உடம்புல எல்லா இடங்களிலுமே கொடூரமா அடிச்சிருக்கான். அந்த பெண்ணோட உடம்பு ஃபுல்லா காயமா இருக்கு. அவன் அடிக்கும் போதெல்லாம் நான் கூப்பிட்டா நீ வரமாட்டியா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை கூப்பிடுறேன், என் கூட வந்து ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டு எனக்கு சந்தோஷம் கொடுத்தீங்கன்னா அப்படின்னா இது எல்லாமே நடந்திருக்குமான்னு சொல்லி அந்த பெல்ட்டால அவன் அடிக்கிறான். அந்த உடம்பு ஃபுல்லா காயங்கள் ஆனதுக்கு அப்புறம் கூட அந்த காயங்களின எரியணும்னு சொல்லிட்டு கொதிக்கிற சுட தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி அந்த மது கத்தி கதறதை பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கான். அப்பதான் மதுவுக்கு ஒன்று தெரிய வருது, நம்ம லவ் பண்ணது ஒரு நார்மலான மனிதனே இல்லை, இவன் நம்மளை ரேப் பண்றதையும் தாண்டி ஒருத்தவங்களை எப்படிலாம் கஷ்டப்படுத்தி அவங்களோட உடம்புல காயங்கள் படுத்தி சில சைக்கோலாம் வந்து சந்தோஷப்பட ஆரம்பிப்பாங்க. நம்ம எந்த லெவலுக்கு கத்துறோமோ அந்த லெவலுக்கு அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அப்படிப்பட்ட சைக்கோ அப்படிங்கிறது தெரிய வருது. இது மாதிரி எத்தனை பெண்களை இவன் பண்ணியிருப்பான், எத்தனை பேரை கொன்றுப்பானு கூட அந்த நேரத்தில் மதுவுக்கு தெரிய வரல. நினைச்சு பாருங்க, 5-6 நாட்களா அந்த பெண்ணை ரேப் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த உடம்புகளை எல்லா இடங்களையுமே காயப்படுத்தி அதுல சுட தண்ணி ஊத்தி கொடுத்தேன், ரொம்ப சந்தோஷப்படுறான் அப்படின்னா அவன் எப்பேற்பட்ட சைக்கோவா இருப்பான்னு சொல்லிட்டு. மதுவுக்கு மனசு ஃபுல்லா நம்ம சத்தியமா இனிமேட்டு உயிரோடு இருப்போமா,